நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதி வாஸ்து கன்சல்ட் சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே அவன் தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பலன்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற அந்த மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வை தொடங்கும். என்னென்னாக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார். ஸோ 6ஆம் பாவம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படுது. ஸோ அப்போது எப்போல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள், ஏன்னா பித்திருக்காரகன சூரியன்றதுனால அந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை நம்ம நிறைய செய்வோம். பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது. அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்வோம். பித்திருக்களுடைய தோஷங்களை நம்மக்கிட்டேருந்து நீக்கிறோம். அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய 5ஆம் பாவம் வலுப்பெறும். அப்போ நம்மளுடைய 5ஆம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும். எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும். மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறைந்ததும் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனம் கெடும். 5ஆம் பாவம் என்று கெட்டால் எடுத்ததில் எல்லாமே தோல்வி, சறுக்கல்கள், இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால தான் எப்போல்லாம் சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் போதும் இல்லை நீசம் அடையும் போதும், ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதமாக சொல்லுவாங்க. ஸோ அதே போல் 6ஆம் இடத்துல வரும்போது அதே தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யம தெய்வம் ஏற்றுவோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழிப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும். அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள். அதனால தான் இந்த மாதமே புரட்டாசி மாதம். புரட்டுனாவே திருப்பி போடுது. நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம். அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார். ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும். இன்றைக்கி நிறைய மன அழுத்தம், மன இறுக்கம், மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது. இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய இந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் நல்ல ஒரு செழுமையாக இருக்கும். ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும், எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும், ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும், அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போதும் தன் தாய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல் என்னென்னாக்கா கௌரவத்தை அதிகமாக எதிர்பார்ப்போம். நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இல்லைன்னா அந்த இடத்துல போக மாட்டாங்க. ஆனால் அதை வெளிக்காண்பிக்க மாட்டாங்க. தனக்குன்னு எப்போதும் ஒரு ஸ்பேஸ் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும். அதே போல் என்னக்கா உதவியே பார்த்திங்கன்னா யோசித்து செய்யக்கூடாது. தர்மத்தை கிருத்திகை 1ஆம் பாதம்லாம் பார்த்திங்கன்னா கேட்காம டக்குன்னு கொடுத்துரும். ஆனால் 2ஆம் பாதம் 1க்கு 10 வாட்டி யோசிக்கும், கொடுத்தா சரியாக இருக்குமான்னு. இப்படி உள்ள அமைப்பு உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் இருக்க கிருத்திகை நட்சத்திரக்காரர் இந்த காலகட்டத்துக்கு தேவையற்ற பிரச்சனைகளை போய் சிக்குவாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா தனம் சார்ந்த விஷயத்தில் போய் சிக்கும் போது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தேவையற்ற பிரச்சனை சிக்கும். அதே கிருத்திகை 2 பாதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும், மன மகிழ்ச்சி பெருகும். குறிப்பாக என்னென்னாக்கா நண்பர்கள் மூலியமாக நண்பர்களுடைய பயணம் இருக்கும், நண்பர்கள் மூலம் பொருளாதார ஆதாயம் கிடைக்கும். 1ஆம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையற்ற கடன் சுமை என்பது ஏற்படும். ஸோ அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வாய்ப்பு கிடைச்சா கிருஷ்ணர் கோயில், உங்கள் வீட்டில் இருக்க கிருஷ்ணர் கோயில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, கிருஷ்ணர் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரும். அப்படி இல்லைனாலும் கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சு டெய்லியும் பார்த்துட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில்
சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகும். நன்றி, வணக்கம்.